ஒரு நாள் என்னுடைய தாயின் இடத்துல நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, நான் அப்பொழுது ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படல. நான் பெங்களூருல வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். ஒரு ஸ்கூல், 2 ஸ்கூல் இருந்துச்சு, நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு, நல்லா சம்பாதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் இந்த பாவ உலகத்துல பாவ காரியங்கள் செய்து கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னுடைய தாய் கூப்பிட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பிறந்த பொழுது நீ தாத்தாவை பார்த்திருக்க மாட்டேன், அவர் உயிரோட இருந்தார். நீ பிறந்த பொழுது உன்னை கையில் ஏந்தின உன்னுடைய தாத்தா உனக்கு ஆபிரகாம் என்று பெயர் வச்சாரு. ஆபிரகாமன் பெயர் வச்சு, இவன் தேவனுக்காக ஊழியம் செய்வான், தேவனுக்காகவே வாழுவான், விசுவாசத்தோடு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நானும் உன்னுடைய தகப்பனாரும் உனக்கு ரோஷன் அப்படின்னு பேர் வச்சோம், சுமன் அப்படின்னு பேர் வச்சோம். காரணம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச பெயரு, அதனால அந்த நாட்களில உனக்கு வச்சிட்டோம். ஆனா உங்க தாத்தா வச்ச பேரு இது. ஏன்னா உங்க தாத்தா சாதாரண மனிதன் இல்ல, அவர் ஒரு தேவனுக்காகவே வாழ்ந்த ஒரு சுவிசேஷகர். இந்த பகுதியில அநேக மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களா மாறி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உங்க தாத்தா கூட்டிட்டு வந்த மிஷினரிகள். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் சொன்னாரு, சாது செல்லப்பா. உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த காக்கி ட்ரெஸ் அணிந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த சாது செல்லப்பா அவர்கள் இந்த நீலகிரியில வரும்பொழுது இந்த இடத்துல இருந்து இந்த வாசலில கூட்டங்களை நடத்துவாங்க. இரவு கூட்டங்கள், பகல் கூட்டம்னு அனுதினமும் உபவாசத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் அப்படின்னு சொல்லி. ஆனா நீயோ இப்படியும் இந்த குடும்பத்துல பிறந்து இப்படி ஒரு ஊதாரியா இருக்கியே, இப்படி பாவப்பட்ட மனுஷனா இருக்கியேன்னு அடிக்கடி நான் இந்த பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா கடிந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களிலே எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7, இப்போ இந்த ஊழியம் நான் துவங்கி 7 வருடம், 7 வருடத்துக்கு முன்பதாக, ஒரு 8 வருடத்துக்கு முன்பதாகன்னு வச்சுக்கீங்களே. அப்படி ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்த என்னை, இதோ அந்த அனாதி தீர்மானம் இருக்கு இல்லையா, அனாதி தீர்மானம் ஏதோ ஒரு வகையில இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியனாக இங்கு வந்து நிற்க செய்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. இந்த முன்னோர்கள் நம்மை தூக்கி ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் வெறுமையான ஆசீர்வாதம் கிடையாது. அது வெறுமையாய் திரும்புவதும் கிடையாது. நாம முன்னோர்களை பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுடைய சந்ததிகளை அவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே அவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். அது போல இதோ இந்த உலகத்துல